அப்படின்னு எதிர்பார்ப்பாப்ல. ஆமாங்க. அப்படித்தான் நினைக்கிறேங்க. ரொம்ப இல்ல இல்ல அந்த மாதிரி இருந்தா தள்ளி போயிடும். பேங்க்ல கூட நல்ல பையன் ஒருத்தர் மெட்ராஸ்ல வேலை செய்யற பையன்லாம் வந்துச்சுங்கோ. இந்த பையன் வந்து பொண்ணு வானான்னு சொல்லிச்சுங்கோ. இல்ல 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 அந்த பொண்ணுகிட்ட ம். நீங்க நீங்க பேசுங்க. இந்த சரிங்க மாதிரி இந்த சார். இந்த இந்த சான்ஸை விட்டாச்சுன்னா அடுத்து வந்து 2032 தான் கல்யாணமே. ஓ, சரி அப்ப சரிங்க வந்து சார். பாத்தீங்கன்னா 31 வயசு முடிஞ்சு 32 வயசு ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்க சார். பொதுவா 30 வயசுக்கு மேல கல்யாணம்ன்றது அவ்வளவு கரெக்டா வராது. சரிங்க ஏன்னா சார். ஓவர் ஏஜ் ஆயிடும். அப்புறம் குழந்தை ஆமாங்க பிறப்புன்றது சார். வந்து அப்புறம் எல்லாம் மெடிக்கலி நிறைய ப்ராப்ளம் வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் டிராவல் அதனால போட முடியல. சரி, இப்ப நீங்க கேட்ட இந்த குரல் இது வந்து ஏற்கனவே மட்டும் நிறைய ஜாதகம் பார்த்துருக்காங்க. அவங்களோட தெரிஞ்ச உறவினர் பொண்ணுக்கு வந்து இன்னும் திருமணம் ஆகல அப்படின்றதுக்காக நம்ம மட்டும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. நம்ம வந்து ஜாதகம் அச்சிலக்கண பദ്ധதி ஜோதிட முறைப்படி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது உண்டான ரீசன் தான் வந்து நம்ம அவங்ககிட்ட சொன்னோம். அவங்களும் வந்து ஆமாம் சார் நீங்கள் சொன்னது அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தாங்க. அதை தான் வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க. சரி, இப்போ நம்ம வந்து அந்த ஜாதகத்தை வந்து எப்படி பார்த்தோம், அச்சிலக்கண பദ്ധதி ஜோதிட முறைப்படி எப்படி ஆய்வு பண்ணும்போது பலன் வந்து துல்லியமாக இருந்தது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். வயசு வந்து 24 வருஷம் முடிஞ்சு 7 மாதம் 11 நாள் ஆகுதுங்க. பிறப்பு லக்னம் அப்படின்றது கன்னி. தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா விருச்சிகம் போயிட்டு இருக்கு. வச்சுங்களா. இப்ப லக்னாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்று 2ஆம் வீடான தனுசுல இருக்காரு. சரி, இப்போ இந்த சமயத்துல வந்து இந்த ஜாதகி வந்து திருமணம் பற்றி கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் 4. நட்சத்திராதிபதி யாருங்க? சனி பகவான். அவர் எங்க இருக்காரு? 7ஆம் வீடான மேஷத்துல இருக்காரு, ரிஷபத்துல இருக்காரு. சரிங்களா. சனி பகவான் எந்த சாரம் வாங்கி நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் சாரம் வாங்கி நிக்கிறார். 7ஆம் பாவம்ன்றது கலத்திரஸ்தானம். அப்ப சனி பகவான் 7ல பயணிக்கும் போது இந்த சமயத்துல வந்து இந்த ஜாதி வந்து திருமணம் பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது. இப்ப இந்த சனி பகவான் என்ன பண்றாரு? கார்த்திகை 4ஆம் பாதம் சாரம் வாங்கி பயணிக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? தேவைப்படுற கிரகங்களை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். வேற எந்த கிரகத்தையும் நம்ம கணக்கில் எடுக்கல. அதுபடி லக்னாதிபதி செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு? தனுசுல இருந்து லக்னத்துக்கு பாவக மாற்றம் ஏற்படுது. அப்ப தனுசுல இருந்து செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு? விருச்சிகத்திலையும். இது சந்திர பகவானும் ராகு பகவானும் எங்க இருக்காங்க அப்படின்னா மிதுனத்துல இருக்காங்க. மிதுனத்துல இருந்து ரிஷபத்திலும். சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருக்காரு. ரிஷபத்துல இருந்து என்ன பண்றாரு சனி பகவான்? மேஷத்திலும் பாவக மாற்றம் ஏற்படுது. சரி, கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்கு, பாவகம் மட்டும் தான் மாறுது. வச்சுங்களா. சரி, இப்போ வந்து நம்ம திருமணம் ஏன் வந்து தடை தாமதம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் தொடர்புடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் தான் மனோகாரகன். வச்சுங்களா. அவர் எங்க இருக்காரு? ரிஷபத்துல இருக்காரு. கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான். ராகுனா என்னதுங்க? பிரம்மாண்டம். சந்திரன் மனோகாரகன். அப்ப இந்த ஜாதி என்ன பண்றாங்க? தனக்கு வரப்போற கணவரை பற்றி ஒரு பிரம்மாண்டமான சிந்தனையை கற்பனை பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வர்ற வரன் எல்லாமே வந்து எனக்கு இவரு நான் நினைச்சபடி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நான் ஒரு பிசிக்கல் இது டைமென்ஷன் வந்து நான் தான் ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன். அந்த இமேஜினேஷனுக்கு என்னோட எதிர்பார்ப்புக்கு அவரோட உடல் தோற்றம் இல்லை, இல்லை கலர் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லி சொல்லி வரலாம் தட்டி கழிச்சிருக்காங்க. நம்ம என்ன கேட்டோம்? அனுஷம் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அனுஷம் 4 ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா. இந்த சமயம் இது ஆரம்பிச்சது வந்து 6 நவம்பர் 2024. அந்த சமயத்திலேயே வந்து ஒரு வரன் வந்திருக்கணுமே அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் வந்துச்சு. அதுவும் வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ள. அந்த மாப்பிள்ளையும் வந்து இந்த பொண்ணு வந்து அழகா இல்லை, இல்லை கலர் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இப்போ வந்து அவங்க உங்கள்கிட்ட பேசியிருந்தாங்க, கேட்டீங்க.
எவ்வளவு துல்லியமா இருக்கு பார்த்தீங்கன்னா அட்சயலக்ன பத்தி ஜோதிட முறையில. அதனால நம்ம என்ன சொன்னோம், இன்னும் வரணும் தான் விட்டீங்க. இப்போ அடுத்த திருமண காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேட்டை 2 ஈக நட்சத்திரம் வரும்போது, அதாவது 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2028 இருந்து 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024, இந்த சமயத்துல வந்து திருமணத்துக்கான காலம் வருது. அப்போ வந்து வயசும் பார்த்தீங்கன்னா 26 வருஷம் முடிஞ்சு 10 மாதம் 9 நாள் ஆயிருக்கும். இந்த சமயத்துல வர்ற வர்ணம் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடல் தோற்றத்தை அடையாளப்படுத்தியோ இல்லை வேற விதமான எதிர்பார்ப்போ இல்லாமல் நீங்க திருமணம் பண்ணிக்கணும். அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா வேலை அழுத்தம் காரணமாகவோ இல்லை இந்த ஜாதகியோட அம்மாவாலேயோ வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இல்லை வண்டி வாகனம் இல்லை இந்த மாதிரி விஷயங்களால வந்து தடை தாமதம் ஏற்படலாம். குறிப்பா வந்து இந்த சமயத்தில் பார்த்தா ஜாதியோட தாயார் கூட வந்து டக்குன்னு பொண்ணு பேச்சை கேட்டு தோற்றத்தை அடையாளப்படுத்தி நிராகரிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்ககிட்ட சொன்னா நீங்க வந்து இந்த பொண்ணுகிட்டையும் அவங்களோட பெற்றோர்கிட்டையும் பேசுங்க. இந்த சமயத்துல வந்து வரணும் வந்து திருமணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா இதை விட்டாச்சுன்னா அடுத்து வந்து 17 ஆகஸ்ட் 2032 போயிடும் திருமண காலம்ன்றது. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்கு வயசு வந்து 31 வருஷம் முடிஞ்சு 3 மாசம் 19 நாள் ஆகும். கிட்டத்தட்ட 32 வயசு ஆயிடும். பொதுவாகவே 30 வயசுக்கு மேல திருமணம் அப்படின்றது அவ்வளவு ஏற்புடையதல்ல. 30 வயசுக்கு மேல திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தையும் வரும்போது மெடிக்கலா பல விஷயங்கள் எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கோயின்சிடன்ஸ் ஆயிடும், கொலைட் ஆயிடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏன்னா 32 வயசுல திருமணம் பண்ணா ஒரு 2 வருஷம் கழிச்சு குழந்தைன்னா கூட 34 வயசு. அப்ப அது கரெக்டா வராதுங்க. அது எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கையை வந்து பாதிக்கிற மாதிரி உண்டான நிகழ்வுகள்லாம் ஏற்படும். அதனால இப்ப நம்ம அட்சயலக்ன பகுதியில் நம்ம குருநாதர் சொல்லுவார், அப்ப இந்த சமயத்துல வந்து சூப்பரான ஒரு ஏசி பஸ் வருது, இந்த பஸ்ல ஏறி பயணிச்சுக்கோங்க. இல்லையா இதை விட்டாச்சுன்னா அடுத்து வந்து நார்மல் பஸ் வரும், அந்த பஸ்ல ஏறுங்க. அதே விட்டாச்சுன்னா அடுத்த பஸ்ஸே வராது அப்படின்னு தான் எளிமையா சொல்லுவார். அதுபடி இந்த 8 மார்ச் 2028 இருந்து 18 ஏப்ரல் 2029 வர வரணம் வந்து நீங்க பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுவும் அந்த வரன் எப்படிப்பட்ட வரனா ஒரு வரணும் நம்ம கணிச்சு சொன்னோம் அப்படின்னா, ஒன்னே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யற மாப்பிள்ளைய கூட வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் யூனிஃபார்ம் போட்ட ஜாபு, ஒரு இன்ஜினியர் இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த மாதிரிலாம் வரதுக்கான மாப்பிள்ளைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால அந்த வரனை பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களும் வந்து சரி சார் நானும் வந்து எங்கள் கேட்ட வந்து நான் சொல்கிறேன் சொல்லி நான் புரிய வச்சு நான் திருமணம் பண்ணி வைக்க சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. ஸோ நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட கிடைக்கும். அதுவும் கால அளவுகளோட துல்லியமாக தெரியும். இந்த அம்மா அதாவது இவங்க உறவினருக்கு பார்த்த இவங்களுக்கு வந்து அந்த உறவினர் என்ன சொல்லிருக்காங்க, திருமணம் ஏன் ஆகல தள்ளி போயிட்டு மட்டும்தான் சொல்லிருக்காங்க தவிர என்ன காரணம் சொல்லலை. ஆனால் நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் ஆய்வு பண்ணும்போது திருமண தாமதத்துக்கான காரணம் யாரு அப்படின்றது முதற்கொண்டு எந்த காலத்துல திருமணம் நடக்கும் அப்படின்றது முதற்கொண்டு மிக துல்லியமா நமக்கு வந்து பலன் வந்துருச்சு. இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயார்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.